ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ட்ரா ஸ்ட்ரிங் பவுச் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது கம்ப்ளீட்டாக டபுள் க்ரோஷே ஸ்டிச் தான் இதில் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ ட்ரா ஸ்ட்ரிங் பவுச்சுங்கிறது ஒன்றும் இல்லைங்க, தமிழில் நம்ம சுருக்கு பை சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இங்கிலீஷில் ட்ரா ஸ்ட்ரிங் சொல்கிறது. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான பேட்டர்னுங்க. இது ஃபுல்லாக டபுள் க்ரோஷே தான் இதில் வர்றது. ஸோ இந்த டபுள் க்ரோஷே லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸோ அதை நல்லா தரோ பண்ணியிருந்தா இந்த பேட்டர்னை ஈஸியாக போடலாங்க. ஸோ இதில் நிறைய ஸ்டஃப் பண்ணலாங்க. ஸோ இந்த கீ செயின்னு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். க்ரீம் பிஸ்கெட் பேட்டர்ன் இது. ஸோ கீ செயின், கிளிப்ஸு, நிறைய ஸ்டஃப் இதில் பிடிக்கும். ஸோ இது காயின் பர்ஸு. இதையும் உங்களுக்கு நான் ஃப்யூச்சர் வீடியோவில் உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். இதெல்லாம் ஒரு மினி ப்ராஜெக்ட், குட்டி ப்ராஜெக்ட்டு. ஸோ இதில் நிறைய ஸ்டஃப் பண்ணலாம். ஸோ இந்த பேக் இது போடலாமா? ரொம்ப அழகாக இருக்குல்ல இந்த சுருக்கு பை ட்ரா ஸ்ட்ரிங் பவுச். ரொம்ப ஈஸியான பேட்டர்னும் கூட இது. இப்போ இந்த பேட்டர்னை நம்ம போடுறதுக்கு பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு தேவையான மெட்டீரியல் எல்லாம் பார்த்துடலாம். இதுக்கு ஆர்டினரி அக்ரிலிக் யார்னு 4.5 mm ஹுக்கு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இந்த பேட்டர்னை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். ஸோ இப்படி 2 விரலில் சுற்றி ரிங்கு மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஸோ அது பின்னாடி இருக்கிற அந்த யானை அந்த ரிங்குக்குள்ளே இழுத்து விடணும். இதுதான் ஸ்லிப் நாட். ஸோ இதெல்லாம் நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோலேயே காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ நம்ம அந்த பவுச் போடுறதுக்கு நான் ஒரு 20 செயின்ஸ் போட்டுக்க போகிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஸோ இப்போ நான் போட போகிற பவுச்சுக்கு நான் 20 செயின்ஸ் போட்டேன். இதுதான் ஃபவுண்டேஷன் செயின்ஸ். ஓகே, உங்களுக்கு இன்னும் வேணும், இன்னும் பவுச் நீங்கள் பெருசாக போடணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இன்னும் செயின்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை இன்னும் சின்னதாக தான் போடணுன்னாலும் குறைச்சிக்கலாம். ஸோ இது உங்கள் விருப்பம் தான். ஆட் பண்ணுறதும் குறைச்சிக்கிறதும் உங்களுடைய ஆப்ஷன். ஓகே, ஸோ இப்போது ஃபஸ்ட்டு 2 செயின் இருக்குது இல்லையா, அதை நம்ம ஸ்கிப் பண்ணிடணும். ஸோ insert the hook into the third chain. Insert the hook, grab the yarn, insert first 2 loop and next 2 loop. So இதுதான் டபுள் crochet ஸ்டிச். இது ஷார்ட் ஃபார்ம் வந்துட்டு டிசி. டபுள் க்ரோஷேக்கு இந்த ப்ராக்கெட்டில் உங்களுக்கு நான் போடுறதெல்லாம் வந்து ஷார்ட் ஃபார்ம். நீங்கள் வீடியோவில் நோட் பண்ணிட்டு வாங்க. ஒன்று நான் ப்ராக்கெட்டில் போடுறதெல்லாம் அதோடைய ஷார்ட் ஃபார்ம் போட்டிருப்பேன். ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு 2 செயின் வந்துட்டு நாட் கவுண்டடுங்க. பிகாஸ் அது வந்து ஒரு சப்போர்ட்டுக்கு தான் நம்ம அதை போடுறோம். ஏன்னா நம்ம ஒரு ரவுண்டு முடிச்சுட்டு வந்து இப்போ இந்த ஸ்லிப் ஸ்டிச் கொடுக்கும்போது அங்கே ஒரு கேப் இருக்கும். ஸோ அந்த கேப்பு தெரிய வேண்டான்றது தான் நம்ம அது சப்போர்ட்டுக்கு ஒரு செயின் போட்டுக்கிறோம். ஓகேவா? ஸோ ஈச் செயினில் டபுள் க்ரோஷே போட்டுக்கிட்டு வரணுங்க. So insert the hook, grab the yarn over, grab the yarn, insert first 2 loop, again yarn over, grab the yarn, next insert next 2 loops. So இது டபுள் crochet. இப்போது உங்களுக்கு ஒரு டிப், பிகினர்ஸ்க்கு ஒரு டிப் சொல்கிறீங்க. இப்போ இந்த 2 செயின் போட்டோம் இல்லையா, அதை விட்டுடலாம். அது வேண்டாம், அது கவுண்டே கிடையாது. ஸோ நம்ம போட்ட ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷேவே இதுதான். ஸோ இந்த டாப் செயின் இருக்குது இல்லையா, அந்த டாப் செயினில் இந்த ஸ்டிச் மார்க்கர் போட்டுக்கிட்டால் உங்களுக்கு அந்த ரவுண்டு முடிச்சுட்டு வந்து நம்ம அங்கே ஜாயின் பண்ண போகிறோம். அப்போ உங்களுக்கு அது ஈஸியாக நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஸோ அதுக்காக வேண்டி தான் உங்களுக்கு நான் அந்த டிப்பை சொல்கிறேன். ஸோ இப்படியே டபுள் க்ரோஷே போட்டுட்டு வாங்க. நான் வந்து உங்களை அந்த எண்டில் வந்து போட்டுட்டு வந்து உங்களை மீட் பண்ணுறேன்.
ஸோ இப்போ லாஸ்ட் செயினுக்கு வந்தாச்சு. இப்போ இதில் ஒரு டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம். ஸோ yarn over, insert the hook, grab the yarn and insert next 2 loops and again next 2 loops. ஓகேவா? ஸோ இப்போ இதே செயினில் இன்னும் 2 டபுள் க்ரோஷே போடணும். ஸோ இது கார்னருக்கு நமக்கு 3 டபுள் க்ரோஷே போட வேண்டியது வரும். ஓகே, இது கார்னர். ஸோ இன்னும் 2 more டபுள் க்ரோஷே அதில் போடணும். ஸோ டோட்டலி 3 டபுள் க்ரோஷே. ஓகே, ஸோ இது செகண்ட் டபுள் க்ரோஷே அண்ட் அகெயின் 1 more டபுள் க்ரோஷே. இந்த சேம் செயின், அதே செயினில் இன்னொரு டபுள் க்ரோஷே போட்டுக்கணும். ஸோ இப்போ நம்ம அந்த லாஸ்ட் செயினில் 3 டபுள் க்ரோஷே போட்டிருக்கிறோம். ஸோ இது கார்னர். ஸோ இது அப்படியே டேர்ன் ஆகும். நம்ம அப்படி போட்டு வரும்போதே அது டேர்ன் ஆகும் உங்களுக்கு. ஸோ இப்போ ஈச் செயினில் இங்கே ஒரு டபுள் க்ரோஷே பார்க்குறீங்க இல்லையா? ஸோ இந்த டபுள் க்ரோஷேக்கு நேராக நம்ம டபுள் க்ரோஷே போட்டுட்டு வரணும். ஸோ அந்த ஈச் செயினில் 1 டபுள் க்ரோஷே போட்டு வரணும். இந்த 3 செயினை விட்டுடுங்க, அது கார்னரு. ஸோ இந்த டபுள் க்ரோஷேக்கு ஆப்போசிட்டில் நம்ம ஒரு டபுள் க்ரோஷே போட்டு வரணும். ஸோ இந்த இன்சர்ட் இந்த ஹோலில் தான் நீங்கள் ஹுக்கு விட்டு டபுள் க்ரோஷே போட்டுட்டு வரணும். ஸோ போட்டுட்டு வரும்போதே இந்த டெய்லோடு சேர்த்து போட்டுட்டு வந்துடுங்க. ஓகே, yarn over. இந்த 3 செயின் வேண்டாம், அதை விட்டுட்டு இந்த இது yarn over, insert the hook, grab the yarn, insert first 2 loop and the next 2 loop. Okay, next chainல insert the hook, grab the yarn, insert first 2 loop and again next loop. Okay, இப்படியே each chainல 1 double crochet போட்டுட்டு வரணும். ஸோ இப்போ நான் லாஸ்ட் செயினுக்கு வந்துட்டேன், போட்டுட்டு வந்து. ஸோ இப்போது நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா டபுள் க்ரோஷே, அந்த 2 செயின் அதை விட்டுடுங்க, அது கவுண்டே இல்லை. திரும்பவும் நான் சொல்கிறேன், அது டம்மி அது. ஓகே, இந்த ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷே நம்ம போட்டு ஒரு ஸ்டிச் மார்க்கை போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த செயினில் தான் நம்ம இன்னும் 2 டபுள் க்ரோஷே போடணும். ஸோ ஆல்ரெடி ஒன்று நம்ம பிகினிங்கில் ஒன்று போட்டோம், அது ஒன்று. இப்போ 2 போட்டால் டோட்டலி 3. ஸோ இந்த கார்னருக்கு 3 டபுள் க்ரோஷே. ஓகே, ஸோ இன்னும் 1 போடணும். ஸோ நமக்கு இப்போ 3 டபுள் க்ரோஷே அந்த செயினில் போட்டாச்சு. ஸோ இப்போ அந்த ஸ்டிச் மார்க்கரை கழட்டிட்டு அந்த டாப் செயினில் அந்த ஃபஸ்ட்டு க்ரோஷே, அதுதான் டபுள் க்ரோஷே ஃபஸ்ட்டு போட்டது. ஸோ அந்த டாப் செயினில் கொண்டு போய் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுடணும். ஓகே, இப்போ அந்த 2 செயின் சொன்னேன் இல்லையா, அந்த 2 செயின் இப்போ நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணும்போது அங்கே ஒரு கேப் இருக்கும், அது நீட்டாக இருக்காது, பார்க்குறதுக்கு அழகாக இருக்காது. அதுக்காக வேண்டி தான் இதை நம்ம ஒரு 2 செயின் போட்டுக்கிறோம். அது ஒரு சப்போர்ட்டிங் செயின் தான் அது. ஸோ அது பஃபர் ஸ்டிச்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு சப்போர்ட் தான் அதை போட்டுருது, அது நாட் கவுண்டட், இட் இஸ் அ டம்மி. ஓகேவா? ஸோ அந்த டாப் செயினில் போய் டபுள் க்ரோஷே டாப் செயினில் ஸ்லிப் ஸ்டிச்சு போட்டுருங்க. ஸோ இப்போ நமக்கு இந்த கார்னரில், ஸோ இது ஃபஸ்ட்டு ரவுண்டு முடிஞ்சிருச்சு. இந்த கார்னரில் 3 செயின் அண்ட் அந்த கார்னரில் 3 டபுள் க்ரோஷே, இருந்து 3 டபுள் க்ரோஷே. ஸோ இன் பிட்வீன் வந்துட்டு நம்ம போட்ட 20 செயினில் இன் பிட்வீன் 16 செயின் அந்த பக்கம், 16 செயின் இந்த சைட். ஓகேவா? ஸோ இப்போ இதே பேட்டர்ன் தான் நம்ம கண்டினியூ பண்ணிட்டு வரணும். ஸோ நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு 2 செயின், அது சப்போர்ட்டிங் செயின் சொன்னேன் இல்லையா, அதை போட்டுக்கிட்டு சேம் செயினில் ஒரு டபுள் க்ரோஷே போட்டுட்டு வரணும். ஸோ இப்படி ஈச் செயினில் 1 டபுள் க்ரோஷே போட்டுட்டு வரணும். இப்போ எந்த இன்க்ரீஸ் எதுவும் இல்லை, ஒரே ஒரு டபுள் க்ரோஷே தான் ஒவ்வொரு செயின்லையும் போட்டுக்கிட்டு வரணும். ஸோ அந்த வி ஸ்டிச்சு தெரியுதுங்களா, அந்த வி. ஸோ அந்த வி அந்த 2 லூப்பும் சேர்த்து தான் நீங்கள் ஹுக்கை இன்சர்ட் பண்ணணும், அந்த வி ஸ்டிச். ஓகே, ஸோ இப்படியே போட்டுட்டு வாங்க. நான் இந்த எண்ட் ஆஃப் த ரவுண்டில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல ஸ்டிச் மார்க்கர் போட்டுக்கோங்க. எவ்ரி டைம் ஒரு ரவுண்டு முடித்த உடனே எவ்ரி டைம் நம்ம ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷே போடுறோம் இல்லையா,
அந்த 2 செயின் டம்மி அது கிடையாது. எவ்ரி சர்க்கிள் எவ்ரி ரவுண்டு நீங்கள் ஃபஸ்ட்டு 2 செயின் போட்டு அதே செயினில் ஒரு டபுள் க்ரோஷே போடணும். இதுதான் ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷே. ஓகேவா? ஸோ எவ்ரி ரவுண்ட் அப்படி போட்டு வரும்போது ஸ்டிச் மார்க்கர் போட்டுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு ரவுண்டு முடிச்சுட்டு வந்து அங்கே ஸ்லிப் நாட் போடணும் அப்படின்னும் போது. ஸோ அதுக்காக வேண்டி உங்களுக்கு பிகினர்ஸ் உங்களுக்காக சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்துட்டோம், இந்த செகண்ட் ரவுண்ட் முடிச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட போகிறோம். அந்த ஃபஸ்ட்டு க்ரோஷே டபுள் க்ரோஷே போட்டோம் இல்லையா, அந்த ஸ்டிச் மார்க்கரை கழட்டிடலாம். அந்த ரெண்டு செயின் வந்துட்டு அது கவுண்ட் இல்லை, மறுபடியும் சொல்கிறேன், அது 2 கவுண்ட் கிடையாது, அது ஒரு சப்போர்ட்டிங் தான். ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷே. ஸோ இந்த இடத்துல இப்போ நம்ம ஜாயின் பண்ணணும். அந்த ஸ்டிச் மார்க்கரை கழட்டிட்டு அந்த டாப் செயினில் ஃபஸ்ட்டு க்ரோஷே டபுள் க்ரோஷே போட்டோம் இல்லையா, அந்த டாப் செயினில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுருணும். ஸோ நமக்கு செகண்ட் ரவுண்டு நம்ம முடிச்சிட்டோம். ஸோ இதே தான் பேட்டர்ன். ஸோ இந்த பேட்டர்ன் அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணிகிட்டே வரணும். இப்போ வந்து இப்போ இந்த உள்ள இப்போ நம்ம இதை திருப்பிடலாம். பிகாஸ் இந்த உள்ள இருக்கிறது தான் வந்துட்டு அவுட் சைடு வரணும். இது வந்து இன்சைடு, இந்த ஸ்டிச் வந்து உள் பக்கம் போகணும். அந்த உள்ள இருக்கிறது தான் அவுட் சைடு அது வரும். ஸோ இது இப்படி திருப்பிடலாம். ஸோ இப்போ அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வரலாம். இதுதான் வெளிபாகம், அது வந்து உள் பாகம். ஓகே. ஸோ இப்போ நம்ம பேட்டர்ன் அதே தான், எந்த சேஞ்சஸும் இல்லை. 2 செயின் போடணும், அதே செயினில் ஒரு டபுள் க்ரோஷே போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு டபுள் க்ரோஷே போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஈச் செயினில் ஒரு டபுள் க்ரோஷே போடணும். ஸோ 2 செயின் போட்டாச்சு. ஸோ சேம் செயினில் ஒரு டபுள் க்ரோஷே போடணும். ஸோ இதே கண்டினியூ பண்ணிட்டு வருங்க. ஈச் செயினில் 1 டபுள். இனிஷியலாக தான் நம்ம 2 செயின் போடுறோம். ஓகேவா? ஸோ அது சப்போர்ட்டிங் செயின். ஸோ ஒரு ஃபஸ்ட்டு போட்டதும் ஸ்டிச் மார்க்கர் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ ஈச் செயினில் 1 டபுள் க்ரோஷே போட்டுட்டு வந்து அந்த எண்ட் ஆஃப் த ஸ்டிச் மார்க்கர் கிட்ட வந்து நம்ம ஸ்லிப் ஸ்டிச் கொடுக்கணும். ஸோ இதே தான் கண்டினியூ பண்ணிட்டு வரணுங்க பேட்டர்ன். இந்த வி தெரியுதுங்களா, இந்த வி ஸ்டிச்சு. ஸோ இது இந்த 2 லூப்லேயும் தான் நம்ம ஹுக்கு விடணும். ஓகே. ஸோ யூ கண்டினியூ த பேட்டர்ன். இப்படியே கண்டினியூ பண்ணிவிட்டு அங்கே அந்த ரவுண்டு அங்கே வந்து ஸ்டிச் மார்க்கர் இருக்கிற இடத்துல ஸ்லிப் ஸ்டிச் கொடுத்து அகெயின் 2 செயின் போட்டு சேம் அதுக்குள்ளேயே ஒரு க்ரோஷே டபுள் க்ரோஷே போடணும். இப்படியே கண்டினியூ பண்ணி உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அவ்வளோ ஹைட்டு போட்டுக்கோங்க. நான் ஒரு 10 ரவுண்டு போட்டுட்டு வந்து நான் மீட் பண்ணுறேன். ஸோ இதே பேட்டர்னுங்க, இது அப்படியே கண்டினியூ பண்ணி போட்டு வாங்க. நான் 10 ரவுண்ட் போட்டு வந்து மீட் பண்ணுறேன். நான் போட்டுட்டு வந்துட்டேன். இப்போ பார்க்கலாம் எத்தனை ரவுண்டு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 ரவுண்ட் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். உங்களுக்கு இன்னும் வேணும்னா நீங்கள் இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் ரவுண்டு இன்னும் லென்த் வேணும் அப்படின்னு விரும்புகிறவங்க கண்டினியூ பண்ணி போட்டுக்கோங்க. எவ்வளோ ஹைட் வேணுமோ அது கண்டினியூ பண்ணி போட்டுக்கோங்க. நான் இதோட நிறுத்திக்கிறேன் ஹைட்டை. ஸோ இப்போ ஒரு செயின், ஸோ முடிக்க போகிற ஒரு செயின் போட்டு கட் பண்ணிடலாங்க. ஸோ அதனால் அந்த செயினை நல்லா இழுத்து விட்டுடலாம். ஸோ இப்போது ஸ்டிச்சு நமக்கு கழண்டு வராது. ஓகேவா? இப்போ இந்த டெயிலில் நம்ம உள்ளுக்குள்ளே ஹைட் பண்ணிடலாம். உள்ளே எங்கேயா கொண்டு போய் செக்யூர் பண்ணிடலாம், தெரியாத மாதிரி. இப்போ அதை கட் பண்ணிடலாம். ஆனால் சம்டைம் தையல் பிரிஞ்சிடும். அதுக்காக வேண்டிதான் இந்த டேனிங் நீடில். இந்த நீடில் பேர் டேனிங் நீடில், யான் நீடில்னு சொல்லுவாங்க. ஸோ இதை உள்ள இந்த நீடில் வச்சு அது உள்ளுக்குள்ளே நம்ம எங்கேயாவது செக்யூர் பண்ணிடணும். உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இப்போ பேட்டர்ன் போட ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா, என்னென்ன மெட்டீரியல் எல்லாம் வேணுன்றதை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். என்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் தேவை அப்படிங்கிறத. ஸோ இப்போ இந்த எக்ஸ்ட்ராவை நம்ம கட் பண்ணிடலாம். சொருகி விட்டுட்டு எக்ஸ்ட்ராவை கட் பண்ணிடலாம். அப்படியே கட் பண்ணக்கூடாதுங்க, நான் மறுபடியும் சொல்கிறேன், தையல் பிரிஞ்சு போயிடும். ஸோ உள்ளே செக்யூர் பண்ணிட்டு தான் எக்ஸ்ட்ராஸை கட் பண்ணணும். ஓகேவா? இப்போ நம்ம இது அப்படியே நம்ம ஸ்ட்ரிங் போடலாம். ஆனால் நான் பார்டர் கொடுத்தா அழகாக இருக்கும் இல்லையா? ஸோ நான் பார்டர் கொடுக்க போகிறேன். வேறு கலர் யான்னு நான் இந்த
டாப்பில் பார்டர் கொடுக்கலாம். இன்னும் கொஞ்சம் இதை ஹைலைட் பண்ணலாம். ஸோ நான் இந்த கலர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் யானை. இப்போ ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். ஸோ இந்த லூப்பில் ஹுக்கை விட்டு எனி கார்னரில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு செயினுக்குள்ள இந்த ஹுக்கை விடணும். ஸோ கார்னரில் எனி செயின் இப்படி ஹுக்கை விட்டு கிராப் பண்ணி அந்த லூப்பு, இப்போ 2 லூப்பு இருக்கா ஹுக்கில், அதை அப்படியே கிராப் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிடுங்க. 2 லூப்லேயும் கொண்டு வந்துடணும் ஹுக்கை. ஸோ இதை இப்படி லாக் பண்ணிடணும். ஓகே, இப்போது ஈச் ஸ்டிச்சில் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டு வர போகிறோம் ஈச் செயினில். ஸோ ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின், அதான் பேட்டர்னு. ஸ்லிப் ஸ்டிச் 1 செயின், ஸ்லிப் ஸ்டிச் 1 செயின். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் செயினில் ஹுக்கு இன்சர்ட் பண்ணுறோம். இன்சர்ட் த ஹுக், கிராப் த yarn. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் லூப்பை கொண்டு வந்து செகண்ட் லூப்பில் விடுறது தான் ஸ்லிப் ஸ்டிச். ஒரு ஸ்லிப் ஸ்டிச் முடித்ததும் ஒரு செயின். ஓகே, இன்சர்ட் த ஹுக், கிராப் த yarn. ஸோ ஃபஸ்ட்டு லூப்பு கொண்டு வந்து செகண்ட் லூப்பில் விடுறது ஸ்லிப் ஸ்டிச் அண்ட் 1 செயின். ஸோ இதுதான் பேட்டர்னுங்க. இதுதான் கிராப் த yarn, the first loop into the second loop, chain 1. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் அப்படியே அந்த பேக் ரவுண்ட் ஃபுல்லாக போட்டுட்டு வரலாம். ஸ்லிப் ஸ்டிச் 1 செயின், ஸ்லிப் ஸ்டிச், இந்த ஃபர்ஸ்ட் லூப்பை கொண்டு வந்து செகண்ட் லூப்பில் விடுறது தான் ஸ்லிப் ஸ்டிச். ஸோ இதை அப்படியே கண்டினியூ பண்ணி எண்ட் ஆஃப் த ரவுண்டில் வந்து மீட் பண்ணுறேன். ஸோ இப்போ ஃபினிஷ் பண்ணியாச்சு. டாப்பில் மொத்தமாக முடிச்சுட்டு வந்த பேட்டர்னை ஸ்லிப் ஸ்டிச் அண்ட் 1 செயினை போட்டாச்சு. இப்போது நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல ஸ்லிப் ஸ்டிச் கொடுத்துடணும். ஸோ அங்கே போய் ஹுக்கை விட்டு கிராப் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச், அவ்வளோதான். இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த டெய்லையும் நம்ம உள்ளே கொண்டு போய் ஹைட் பண்ணிடலாம், செக்யூர் பண்ணிடலாம். அப்படியே கட் பண்ணக்கூடாது, கட் பண்ணால் பிரிஞ்சு வந்துடும் ஸ்டிச்சஸ் எல்லாம். ஸோ உள்ளே இழுத்துட்டு போய் நாட் போட்டு, அங்கே ஆல்ரெடி ஒரு டெய்ல் இருக்குது, ஸோ அது கூட சேர்த்து நாட் போட்டுடுறேன். ஸோ இப்போ இந்த 2 டெய்லையும் உள்ள எங்கேயாவது சொருகி விட்டுடணும். சொருகி விட்டு எக்ஸ்ட்ராஸ் தான் வெட்டணும், அப்படியே முடிச்ச உடனே வெட்டக்கூடாது. ரேண்டமாக எங்கேயாவது சொருகிடலாம். ஸோ அது பிரிஞ்சு வராமல் இருக்கணுன்றது தான் இதை கொண்டு போய் எங்கேயாவது நம்ம செக்யூர் பண்ணிடுறோம். இப்போது இதை கொஞ்சம் உள்ளே எங்கேயாவது சொருகி விட்டதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராஸை நம்ம வெட்டலாம். அவ்வளோதான். ஓகே, இப்போ போட்டாச்சு, பார்டர் கொடுத்தாச்சு. பார்டர் கொடுத்ததும் அழகாக இருக்கு இல்லையா பவுச்சு. ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரிங் போடலாம். ஸ்ட்ரிங் போடணும். இப்போ இந்த பார்டர் கொடுத்த கலர்லேயே நம்ம ஸ்ட்ரிங் எடுத்துக்கலாம் மேட்சிங்காக. ஓகே, ஸோ இப்போ அந்த ஸ்ட்ரிங்குக்கு ஒரு 80 செயின் போட போகிறேன் நான். ஸோ ஒரு 80 செயின்ஸ் போட்டுக்கலாம். அதுபோல் இன்னொரு செட்டு ஸ்ட்ரிங்கு வேணும். ஸோ 2 செட்டு போடணும். ஸோ 2 செட்டுக்கும் 80 செயின்ஸ் போட்டுக்கணும். ஓகேவா? ஸோ ஒரு ஸ்ட்ரிங்குக்கு 80 பண்ணுற மாதிரி இன்னொரு ஸ்ட்ரிங்குக்கும் 80 செயின்ஸு போடணும். ஏன்னா நம்ம 2 பக்கம் இழுக்கிற மாதிரி தான் நம்ம பேட்டர்ன் போடுறோம் இல்லையா? ஸோ அப்போ 2 செட்டு போட்டுக்கணும். ஓகே, ஸ்லிப் நாட் போட்டாச்சு. இப்போது செயின்ஸ், வெறும் செயின்ஸ் தான் போட்டு வர போகிறோம். பேசிக் ஃபவுண்டேஷன் செயின்ஸ் தான், வேறு எந்த ஸ்டிச் எதுவுமே இல்லை. வெறும் பேசிக் செயின் தான். அவ்வளோதான். ஒரு 80 முடிச்சுட்டேன். ஒரு ஸ்ட்ரிங் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதே போல் இன்னொன்று போட்டுட்டு வந்துடுறேன்.
ஆல்ரெடி போட்டு வச்சாச்சு. ஸோ இப்போ இப்போ 2 ஸ்ட்ரிங்கு ரெடி. இப்போ நம்ம இந்த பவுச்சில் இன்சர்ட் பண்ணலாம். இப்போ அந்த ஃபஸ்ட்டு ரோவை விட்டுட்டு செகண்ட் ரோவில் நம்ம ஸ்ட்ரிங்கை கோத்துக்கிட்டு வரலாம். ஸோ 2 டபுள் க்ரோஷேவை விட்டு 2 டபுள் க்ரோஷேவா ஸ்கிப் பண்ணணும். 2 டபுள் க்ரோஷேவா ஸ்கிப் பண்ணிட்டு வரணும் ஆல்டர்னேட்டிவா. ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் இப்போ 2 டபுள் க்ரோஷேவை உள்ளுக்குள்ள கோர்த்து இப்போ 2 டபுள் க்ரோஷே மேலே இப்படி ஆல்டர்னேட்டிவா இப்படி எடுக்கணும். 2 உள்ள 2 வெளியில் அப்படி அதை ரவுண்டு ஃபுல்லாக ஃபஸ்ட்டு விட்டு செகண்ட் ரோவில் தான் நம்ம பண்ணிட்டு வரோம். ஸோ 2 வெளியில் 2 உள்ள அப்படி கோத்துட்டு வந்துடலாம். ஸோ இந்த நீடில் வந்துட்டு இந்த மாதிரி ஒர்க்குக்கு தான் யூஸ் ஆகும். ஸோ நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் மெட்டீரியல் என்னென்ன வேணுன்றதை நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இதை அதே பேட்டர்ன் அப்படியே கண்டினியூ பண்ணி நம்ம ஸ்ட்ரிங்கை கோத்துட்டு வந்துடலாம். 2 உள்ள 2 வெளியில் அப்படி. ஸோ ஒரு சைடு இப்போ போட்டு முடித்த மாதிரியே இந்த அதர் சைடு ஸ்ட்ரிங்கும் ஆப்போசிட்டில் சேம் ஸ்பேஸ்லேயே நம்ம போட்டுட்டு வரணும். முடிச்சாச்சு. ஒரு ஸ்ட்ரிங்கை கோத்து முடிச்சிட்டோம். இதை இப்படியும் கோத்துக்கலாம். ஒரு ஸ்ட்ரிங்கும் ஒரு சுருக்கு கொண்டு கொடுக்கலாம். இதுவும் ஒரு பேட்டர்ன். ஆனால் நம்ம பேட்டர்ன் வந்து 2 ஸ்ட்ரிங் இல்லையா? ஸோ அதால் இந்த அதர் சைடும் நம்ம இப்போ பண்ண ப்ராசஸ் அப்படியே இதை ரிப்பீட் பண்ணிட்டு வரலாம். இந்த ஆப்போசிட்டில் இப்போ கோக்கணும். ஆப்போசிட்டில் இருந்து கோத்துட்டு வரலாம். அதே ஸ்பேஸில் ஆப்போசிட் சைட் கோத்துட்டு வரணும். ஸோ முடிச்சாச்சு. இந்த சுருக்கு பை ரெடி. ஸோ டபுள் க்ரோஷேயில் வச்சு நம்ம ஒரு பேட்டர்ன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ என்கிட்ட பீட்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரிங்குக்கு எண்டில் ஒரு பீடு, ஒரு டெக்கரேஷன், ஒரு பியூட்டி ஆட் பண்ணுறது அது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த டபுள் க்ரோஷேவை நீங்கள் நல்லா தரோ பண்ணிட்டீங்கன்னா இந்த பேட்டர்ன் ஈஸியாக போடலாங்க. ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்து அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.